Hi, hello, vanakkam. Exercise 6.2 la fifth sum. A flagpole of height h meter is on the top of the hemispherical dome of radius r meter. A man is standing 7 meter away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meter away from the dome, seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole and the radius of the dome. புக்கில் பிக்சர் ரொம்ப தெளிவாகவே அழகாகவே கொடுத்துருக்காங்க. ரஃப் டயக்ராம். இது டோம்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற பில்டிங் அப்படி சொல்கிறாங்க போல். அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளாக் கொடி ஏற்றுறது. எல்லா பில்டிங்லேயும் கொடி இருக்குங்களா அரசாங்க பில்டிங்கில். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டும் ஆரும், ரேடியஸ் ஆஃப் டோமும் ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போலும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஹைட் எல்லாம் கொடுக்கல. டிங்கிற பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த பிளாக் போலோட ஆங்கிள் ஆஃப் இன்வேஷன் 45 டிகிரி, 5 மீட்டர் திருப்பி தள்ளி போய் அதே மாதிரி பாட்டம் ஆஃப் பிளாக் போல் பார்த்துருக்காங்க 30 டிகிரி. ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக எலிவேஷன் வந்து கம்மியாயிடும். அப்படி தானே? அப்படி தான். இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த இதில் 45 டிகிரி இருக்குது. டேன் 45 நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ டேன் ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. இதுதான் ஆங்கிள் 45 டிகிரி. ஆப்போசிட் சைடு வந்து ஏசி, இந்த மொத்த லென்த்து ஏசி பை சிடி. இந்த லென்த்து சிடியில் இந்த சிஎஃப் வந்து ரேடியஸ் ஆஃப் டோமு. அதுக்கப்புறம் 7 மீட்டர் தள்ளி நின்று பார்க்காங்க. தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ டேன் 45 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஏசியோட லென்த்து ரெண்டுமே தெரியாது, ஹைட்டு ப்ளஸ்ஸு ஆறு. மொத்தமாக ஹைட்டுன்னு ஏன் எடுக்கல அப்படின்னா, இது வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குல்ல. அப்போ ரேடியஸ் ஆஃப் டோம் தனியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கிள்னாலே நம்ம ரேடியஸுங்கிற வேல்யூ தானே யூஸ் பண்ணணும். சென்டர்லேருந்து எந்த லைன் வந்தாலும் அது ரேடியஸ் தான் மென்ஷன் பண்ணும். ஸோ மொத்த ஹைட்டு ஹைச் ப்ளஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை சிடியோட லென்த்து திருப்பியும் எங்கேருந்து வந்தாலும் ரேடியஸ் ஆர் ப்ளஸ் 7. 45 டிகிரியோட வேல்யூ 1 இஸ் ஈக்குவல் டு h plus r divided by r plus 7. cross multiply பண்ணா r plus 7 is equal to h plus r. r cancel ஆயிடும். h is equal to 7 meter. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கிடைச்சிருது? ஹைட் ஆஃப் த பிளாக் போல் வந்து 7 மீட்டர்னு கிடைச்சிருது. நமக்கு ரேடியஸ் ஆஃப் அ டோம் தெரியணும். அதுக்கு நம்ம அடுத்து சூஸ் பண்ணுற ட்ரையாங்கிள் எழுதுனா பிசிஇ. ட்ரையாங்கிள் பிசிஇ ரைட் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணுவோன்னே trigonometric ratio அப்ளை பண்ணுறதுக்கு. tan 30 degrees equal to opposite side, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி டிவைடட் பை சிஇ. சியிலேருந்து இந்த மொத்த லென்த்து பிசியோட லென்த்து ரேடியஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. அப்போ tan 30க்கு வந்து 1/√3 r by r plus 12. cross multiply பண்ணா r plus 12 is equal to √3r. radius of டோம் தானே கண்டுபிடிக்கணும். r plus 12 இந்த ரைட் சைட் கொண்டு போகிறேன். 12 is equal to √3r minus r. r காமன் எடுத்தோம் அப்படின்னா r is equal to √3 minus 1 is equal to 12. or 1.732 minus 1 is equal to 12. r is 1 minus பண்ணா 0.732. radius of a dome r is equal to 12 divided by 0.732. டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 16.39 மீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் a dome. ஸோ இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 16.39 மீட்டர். ஹைட்டு வந்து 7 மீட்டர். இதில் இந்த சமூக ஆன்சர் பண்ணுங்கள்.